கடவுளிடமிருந்தும் மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை சிறக்க செய்கின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசி கேட்ட நற்செய்தி பகுதி, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் முடிய. அதிலே 17வது வசனத்தை 15 முதல் 17 முடியுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வாழ்வின் நாயகராகி அன்பின் கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்றும் இறை வார்த்தையின் அழியாத்தன்மையை எடுத்து இயம்பி இருக்கிற எங்கள் வல்லமையுள்ள தெய்வமே, இதோ இந்த அற்புதமான ஓய்வு நாள் என்ற பகற்கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அழியா வரமுடைய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட நீர் இடைவிடும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் ஆசீர்வதியும். தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதி. வசனத்தினாலே நிரப்பும். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய லேக்கு பக்கத்தில் சாய்பாபா கோயில் இருக்கிறது. அநேக மக்கள் நான் ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு கூட்ட மக்கள் பஜனம் பண்ணிக்கொண்டே அங்கே சுற்றி வருகிறதை நான் பார்த்தேன். புட்டபர்த்தி, ஆந்திராவிலே அவருடைய மரணத்துக்கு முன், மரணத்துக்கு பின் புட்டபர்த்தி எவ்வாறு இருந்தது என்பதை பத்திரிகையாளர் எழுதினார்கள். அவருடைய மரணத்துக்கு முன் இந்த புட்டபர்த்தி பகுதியில் உள்ள லாட்ஜுகளுக்கு, விடுதிகளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அதே போல ஹோட்டல்களுக்கும் அங்கே ஆட்களுக்கு குறைவே இருக்காது. அவ்வளவு நெருக்கடியாக, ஒவ்வொரு நாளும் அவ்வளவு நெருக்கடியாக, அவ்வளவு பிஸியாக அந்த பகுதி இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு ஹோட்டல்கள் வெறிச்சோடிவிட்டது, விடுதிகள் வெறிச்சோடிவிட்டது. வருகின்ற மக்கள் பாதிக்கு கால் பங்கு கூட, வந்ததிலிருந்து ஒரு கால் பங்கு கூட மக்கள் இல்லை அப்படி என்று பத்திரிகைகள் எல்லாம் அவரை குறித்து ஒரு முறை எழுந்தது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், ஊழியம் செய்தார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்தினார். மட்டுமல்ல, மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்தார். அதை உறுதிப்படுத்தும் முகமாகத்தான், நான் மரித்து போகவில்லை, நான் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டே வந்தார். அதிலே இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய மக்களோடு எவ்வாறு இருக்கிறார், எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதை இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதி மிக தெளிவாக எடுத்து எம்புகிறது. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் 3 விதங்களிலே தம்மை நம்பி வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே 3 விதங்களிலே அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். 3 விதங்களிலே தம்முடைய பிள்ளைகளோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அந்த 3 காரியங்கள் என்ன, எவ்வாறு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது வாசிகள் பார்க்கலாம். 15வது வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசுனுடைய மரணத்துக்கு பிற்பாடு இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போய்விட்டது அப்படி என்றுதான் இயேசுடன் இருந்த சீடர்களே நினைத்தார்கள். அதான் இந்த பகுதியிலே எம்மாவூரை நோக்கி சென்ற 2 சீடர்களை குறித்து நாம் பார்க்கிறோம்.
புலம்பிக் கொண்டே போகிறார்கள். என்னடா இது, நம்மை மீட்டு ரட்சிப்பார் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், இப்படி விட்டு விட்டு போய்விட்டாரே அப்படி என்ற ஒரு புலம்பலோடு தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 15வது வசனம் சொல்கிறது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். அவர்களுடனே நடந்து போனார். பாருங்கள், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நேரடியாகவே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தம்மை நம்பி வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே இடைபடுகின்றார், செயலாற்றுகின்றார் என்பதை தெளிவாய் கண்டுகொள்கிறோம். வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போய் கலக்கத்தோடு துக்கத்தோடு எத்தனை பேர் போய் கொண்டிருக்கிறார்கள்? 2 பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரோடு யார் இணைந்து கொள்கிறார்? இயேசு கிறிஸ்து. அப்ப எத்தனை பேர்? 3 பேர். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நமக்கு நீ யார் இருக்கிறார்? நம்முடைய நிலைமை நீ என்ன? நம்முடைய எதிர்காலம் என்ன? எப்படி இனி நம்மவையும் இந்த யூதர்கள் விட்டு வைப்பார்களா? இப்படிப்பட்ட பலவிதமான சிந்தனை ஓட்டங்களோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற எம்மாவூர் சீடர்களோடு எத்தனையாவது ஆளாக தன்னை இணைத்துக் கொள்கிறார்? 3வது ஆளாக தன்னை இணைத்துக் கொள்கிறார். எப்பா, நீங்கள் 2 பேர் மட்டுமல்ல, இந்த கலக்கத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் 2 பேர் மட்டுமல்ல, உங்களோடு யார் இருக்கிறேன்? நான் இருக்கிறேன் என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களோடு இணைந்து சேர்ந்து நடந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் கஷ்டங்கள் வருகின்ற போது, தோல்விகள் வருகின்ற போது நாம் புலம்புகின்றோம். எனக்கு யார் இருக்கிறார்? என் நிலைமையை அறிவதற்கு யார் இருக்கிறார்? என் கஷ்டத்திலே உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்? அப்படி என்று நாம் அங்கலாய்க்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்திலே மேலே சென்று எங்கேயோ ஒரு தொலைவில் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து கொண்டு நம்மை கண்காணிக்கிற தெய்வமாக அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மோடு நடந்து வருகிறார். நம்மோடு நடந்து வருகிறார், நம்முடன் நடந்து வருகிறார். நாம் தனிமையாக அல்ல, நம்முடைய நிலைமைகளை அறிந்தவராய், நம்முடைய தேவையற்ற கவலைகளை உணர்ந்தவராய் அவர் நம்மோடு நடந்து வருகிறார். நேரடியாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். தான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய சீடர்களை முன்பாக அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தி படகளை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கின்ற போது அவர்களும் போகிறார்கள். போகின்ற போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கடல் மேலே நடந்து போகிறார். நடந்து போனவர்கள் இயேசுவை பார்த்தபோது என்னவென்று கருதினார்கள்? ஆவேசம் என்று கருதினார்கள். அவர்களால் அதுவரையிலும் கடவுளுடைய ஆற்றலையும் தன்னுடைய எஜமானனுடைய தன்னுடைய குருவனுடைய வல்லமையையும் அவர்களால் அதுவரையிலும் புரிந்து கொள்ளவில்லை. எத்தனையோ அற்புதங்களை கண்டவர்கள், எத்தனையோ அதிசயங்களை கண்டவர்கள் இந்த காட்சியை பார்த்து இது நம்முடைய ஆண்டவர் தான் என்பதை அவர்கள் என்ன செய்யல?
ஆவேசம் என்று கருதினார்கள். அது பிசாசு என்று நினைத்தார்கள். அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. அதே வல்லமையுடைய அதைவிட வல்லமை மிக்கவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை சீடர்கள் உணராமல் போனார்கள். அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை. எல்லா கஷ்டம் அப்படி என்று சொன்ன உடனே நகர் என்ன சொல்லுகிறான்னா, பக்கத்தில் வீட்டுக்காரன் ஏதோ செய்து வைத்து விட்டாப்பா, செய்து வைத்து விட்டான். அதுதான் வாழ்க்கையில் என்ன இல்லை முன்னேற்றமே. வாழ்க்கையில் என்ன செய்தாலும் முன்னேறவே மாட்டேன். நான் என்ன கேட்குறேன், எப்பா நீ அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு நீ நம்புறாயே, அவன் மந்திரம் செய்து வைக்கிறான் அல்லது ஏவல் பண்ணி விடுகிறான், அதுக்கு சக்தி இருக்கு அப்படி என்று நீ நம்புகிறாயே, நம்முடைய ஆண்டவர் அதைவிட சக்தி உடையவர் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யல, இன்னைக்கு வரலையா? இதுதான் நம்முடைய கோளாறு. பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது என்று நம்புகிறோம். பிசாசுக்கு நோயை கொண்டு விடக்கூடிய வல்லமை உண்டென்று நம்புகிறோம். பிசாசுக்கு வாழ்க்கையை முன்னேறாதபடிக்கு தடையை ஏற்படுத்துகிற வல்லமை உண்டு என்று நம்புகிற நான் நம்புகிற கடவுள் அதைவிட வல்லமை படைத்தவர், அதைவிட ஆற்றல் மிகுந்தவர், அவைகளெல்லாம் தோற்கடித்து நம்மை ஜெயித்து பாதையிலே நடத்த வல்லமை உள்ளவர் என்ற நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு ஏன் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குதே. ஏன்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சொல்லும். மற்றவர்கள் ஏவல் செய்யலாம், மந்திரவாதம் செய்யலாம், வேற என்ன உண்டோ எல்லாம் பண்ணாலும் ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் யாரோடு வருகிறார்? நம்மோடு வருகிறார், நம்மோடு பயணிக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களே. கடந்த ஈஸ்டர் அன்றைக்கு தான், யாரிடத்துல நான் சொல்லலை, ஈஸ்டர் ஆராதனை முடிச்சு பைக்கில் போகிற மாதிரியே பிளான் கிடையாது. நான் மனைவி பிள்ளை பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டில் சரியான கூட்டம். அப்போது நினைத்தோம், இன்னைக்கு பஸ்ஸில் என்ன செய்ய முடியாது, இடம் இல்லாத, நிச்சயமாக போக முடியாது அப்படின்ட்டு திருப்பி வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட பெருமாள் மலை அதெல்லாம் தாண்டி நடு பகுதிக்கு போவோம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு போயிட்டு இருக்கும்போது நான் கண்ணை செஞ்சனா என்னவென்றே தெரியாது. டகார்னு ஒரு சத்தம் கேட்டது. வண்டி மோதி எங்கே போய் நிற்கன்னா, இந்த தண்ணி போகிறதுக்கு போகிறதுக்கு கான்கிரீட் போடுறாங்க பாருங்க, 2 கான்கிரீட், 2 வீலுமே அதில் ஏறி 2 வீலுமே உள்ள இறங்கி நிற்குது. எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எனக்கும் என்ன நடந்தது என்று என்னாலே புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வண்டி உள்ள இறங்கிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி ஆழம் இருக்கும். 2 வீலும் உள்ள இறங்கி நிற்குது. நாங்களும் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறோம். நான் என்ன நடக்கிறது என்று சுதாரிப்பதற்குள்ளாக பின்னாடி வந்து ஒரு 10 வண்டி இருக்கும். முன்னாடி 5 வண்டி, பின்னாடி 5 வண்டி. 5 அந்த வண்டியில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்து எங்களை ஒவ்வொருவராக தூக்கி எடுக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைத்து தூக்கி எடுக்கிறார் என்று சொன்னால், இவர்களுக்கு கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு அப்படின்ட்டு தான் எங்கள் 3 பேரையும் தூக்கி எடுக்கிறார்கள். பார்த்தா கடைசியில் அவங்களுக்கு தூக்கி எடுத்தவர்களுக்கு ஆச்சரியம். எங்களுக்கு வேற எந்த அடியுமே கிடையாது. எனக்கு லைட்டாக சிராய்ப்பு காலில், மகளுக்கு லைட்டாக காலில் சிராய்ப்பு, ஒய்ஃபுக்கு கொஞ்சம் 2 காலையில் சிராய்ப்புகள், அவ்வளவுதான்.
தூக்கி எடுத்தவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு பயங்கரமா ஏதோ ஆகிவிட்டது அப்படி என்ற நினைப்போடு தான் நாங்கள் ஓடிட்டு உங்களுக்கு தூக்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படி என்று சொல்லி அவர் போனார். நினைத்து பாருங்க, அவங்க தான் எங்களை தூக்கி வச்சுட்டு வண்டியை தூக்கவே முடியாது. ஒரு 10 பேர் சேர்ந்து வண்டியை உள்ளிருந்து தூக்கி எடுத்து ரோட்டில் நிறுத்தி நாங்கள் அதே வண்டியிலே தான் பயணித்து மதுரைக்கு போனோம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, உண்மையாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதற்கு இதுதான். உயிர்த்தெழுதலை கொண்டாடிவிட்டு பயணித்தோம். நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். விபத்து வரக்கூடாது என்பதல்ல, வரும். அதன் கொந்தளிப்பு வரக்கூடாது என்பதல்ல, வரும். அதிலேயும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் இங்கே கலக்கத்தோடு போகிறார்கள், விஷயத்தை புரியாம போகிறார்கள். ஐயோ ஆண்டவர் போய்விட்டார், ஏதோ சொல்லுறா, பலது சொல்றாங்க, ஆனாலும் போய்விட்டார் அப்படி என்றுதான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். போய்விடவில்லை, நடந்து வருகிறார். யாரோடு நடந்து வருகிறார்? தம்முடைய பிள்ளைகளோடு நடந்து வருகிறார். அடுத்தது பாருங்கள், அடுத்து தம்முடைய பிள்ளைகளோடு அவர் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணம் என்னவென்று சொன்ன வாசிகள் பார்க்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அப்ப கடவுள் செயலாற்றுகிறார். ஒன்று, நேரடியாக செயலாற்றுகிறார். 2, எப்படி தம்முடைய வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் செயலாற்றுகிறார். அதான் வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். 2 பேர் கூட அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இணைத்துக் கொண்டு, நீ எங்க இப்படி புலம்பிக் கொண்டு வாரீங்க, ஏற்கனவே கடவுள் சொல்லி இருக்கிறார் அல்லவா, அதை புரிந்து கொள்ளாத முடியாத அளவிற்கு உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது, மந்த இருதயம் உள்ளதாய் இருப்பது ஏன், அப்படி என்றெல்லாம் இறை வாக்குகளை குறித்து அவர் பேசிக்கொண்டே வந்தார். கடைசியில் அவர்கள் உண்மை ஓரளவுக்கு புரிந்த பிற்பாடுதான் அவர்கள் ரியலைஸ் பண்ணுகிறார்கள். என்னவென்று சொன்னால், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா. வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணமானதில்லை. அது உயிருள்ள வார்த்தை, செயல்படுகின்ற வார்த்தை, தம்முடைய மக்களை சரியான விதத்தில் வழிநடத்த வல்லக்கூடிய வார்த்தை, மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை மிக்க வார்த்தை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நேரடியாக தம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறார். அடுத்து 2வதாக வார்த்தையின் வழியாக செயல்படுகின்றார். அதான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு பதிலாக நாம் வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் மிக தெளிவாய் பார்க்கிறோம். அதில் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுரு பேசுகிறார்.
நற்செய்தியை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை குறித்து எடுத்து இயம்புகிறார். அந்த பேச்சை கேட்டு அங்கே கூடியிருந்தவர்களுடைய இருதயம் என்ன செய்துட்டு? குத்தப்பட்டது. அடுத்து 2வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது இறை வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பெற்றார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார். அப்படி என்று சொன்னால் இறை வார்த்தை அவர்களை எதற்கு வழி நடத்துகிறது என்று சொன்னால் ஞானஸ்நானத்திற்கு வழி நடத்துகிறது. இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 25 முடிய அதுல இறை வார்த்தையை குறித்து என்ன சொல்லுகிறது? இறை வார்த்தை எப்படிப்பட்டது? அழியாத என்ன வாசிக்க கேட்கிறோம்? நமக்கு கடவுளுடைய வசனம் என்றென்றைக்குமோ நிலைத்திருக்காத ஒரு மிக முக்கியமான வார்த்தை அழியாத விதை. அதுதான அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்று நிற்கிறதும் எப்படிப்பட்டதுமான ஜீவன் உள்ளதுமான. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தையை நாம் படிக்க வேண்டும், இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும், இறை வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே அபியாசித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதுதான் முக்கியம். நாம் ஜெபத்துக்கு பதில் தரணும் அப்படின்றதெல்லாம் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். கடவுள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நமக்கு எது படிப்பதற்கு நேரம் இல்லை? பைபிளை படிப்பதற்கு நேரம் இல்லை. இந்த இறை வார்த்தையின் ஆற்றலை மகிமையை குறித்து அதிகமான சாட்சி கேட்கணும்னா கிதியோன் அனில்குமார் சார் இந்த கேம்புகளுக்கு போனால் அதிகமாக தெரியும். அதில் அண்மையில் ஒரு கூட்டத்தில் சொன்னார், ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகின்ற போது ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் கொடுத்த ஒரு புதிய பாடம் ஜன்னல் ஓரத்தில் தூசி அடைஞ்சு அப்படியே இருக்குது. அப்போ இந்த கைதியை போலீசாரால் ஜெயிலில் செல்ல அடைப்பதற்காக கொண்டு போகின்ற போது அவருடைய தோள் அந்த ஜன்னல் ஓரமாக அழுக்கடைந்திருந்த அந்த பைபிளில் பட்டு கீழே விழுந்து, பைபிளில் பட்டு கீழே விழுந்த உடனே அவன் பார்க்கிறான், சரி ஜெயிலுக்குள்ளத்தான் போகிறோம், அங்கே பொழுதே போகாது, நேரமே போகாது, இது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அழுக்கடைந்து அந்த புதிய பாடம் எடுத்துக்கொண்டு ஜெயிலுக்குள்ளே போகிறார். அங்கே வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்க வாசிக்க தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் அவனுக்கு படம் பிடித்து காட்டுகிறது வேத வசனங்கள். வாசிக்க வாசிக்க தன்னுடைய தவறுகளை உணர்கிறான். முழுவதுமாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து பின்னாட்களிலே ஒரு சிறந்த ஊழியக்காரனாக மாறுகிறார். இதுதான் இறை வார்த்தையின் வலிமை. அதான் அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து, அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக வெளிப்படுத்துகிறார். வார்த்தையை விவரித்து அவர்களுக்கு காண்பித்தார். அப்போதான் உணர்றாங்க, பார்ப்பா அவர் பேசும்போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்ததல்லவா, கொழுந்து விட்டு எரித்ததல்லவா அப்படின்னு சொல்றார். இவ்வாறு இரண்டாவது, முதல்ல சொன்னேன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நேரடியாக இடைவருகிறார். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வசனத்தினூடாக இடைவருகிறார். அப்படி என்று சொன்னால் நாள் தவறாமல் நேரம் தவறாமல் நாம் இறை வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் இருந்தால் நம்முடைய அன்றாட வாழ்விலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். மூன்றாவது பாருங்க, எப்படி என்றால் 24வது அதிகாரம்
30வது வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது 31வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். மூன்றாவது எதன் வழியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ராப்போஜன வழியாக, பரிசுத்த நற்கருணை வழியாக, தம்முடைய சரீரத்தின் மூலமாய், தம்முடைய இரத்தத்தின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய மக்களுடைய கண்களை திறக்கின்றவராக இருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதுவரையிலும் நேரடியாக இயேசு பயணித்தார். அப்போ வார்த்தையை அவர்கள் விவரித்து காண்பித்தார். அவருடைய கண்கள் எப்போது திறக்கப்படுகிறது? நற்கருணை பெற்ற போது, நற்கருணைக்கு அடையாளமாயிருக்கிற அப்பத்தை அவர் பெற்று கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்டார், உணர்ந்தார்கள், தரிசித்தார்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ இன்றைக்கு இந்த நற்கருணையை நாம் எப்பேற்பட்ட இதில் எந்த மனநிலையிலே நாம் பங்கெடுக்கிறோம், எவ்விதமான ஆயத்தத்தோடு நாம் பங்கெடுக்கிறோம், எவ்விதமான பயபக்தியோடு நாம் இதில் பங்கெடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாதாரணமானதல்ல. அதான் ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன். சீன தேசம் கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிற தேசம். கேத்தலிக் போன்ற ஒரு சில சபைகளை மட்டும் அரசு அங்கீகரித்திருக்கிறது, மற்றபடி இந்த அங்கீகாரம் இல்லை. ஆகினால் அநேக மக்கள் அண்டர் கிரவுண்டில் ரகசியமாய் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் ஆராதிக்கிற வழியில் அவர்கள் பிடிக்கப்பட்டால் ஜெயிலுக்கு தள்ளப்படுவார்கள். ஆகையினால் சில நேரத்தில் அன்றைக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த கம்யூனியனை கூட வெவ்வேறு விதங்களிலே தான் மக்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள். அதில் தான் ஒரு பாஸ்டர் கம்யூனியனை எப்படி கொண்டு வர்றாருன்னா, சோப்பு வியாபாரியை போல வருகிறார். உண்மையான சோப்பு கேட்கிறவர்களுக்கு உண்மையான சோப்பு. பாஸ்டருக்கு தெரியும் தம்முடைய மக்கள் யார் யாருன்னு. அந்த மக்களுக்கு சோப்பு போல கவர் செய்யப்பட்ட உள்ளே இருக்கிற கம்யூனியன் திரு சரீரமும் திரு ரத்தமும் இருக்கின்ற சோப்பு பாக்ஸ் எடுத்து கொடுத்துருவார், அல்லது சோப்பு கட்டை எடுத்து கொடுப்பார். மற்றவர்களுக்கு சோப்பாக இருக்கும், விசுவாச பெருமக்களுக்கு அது உள்ளே கிறிஸ்துனுடைய சரீரம் ரத்தம் இருக்கு. இவ்வாறு தான் தங்களுடைய உயிரையே பணயம் வைத்துதான் அவர்கள் பரிசுத்த நற்கருணையிலும் பங்கெடுக்கிறார்கள். ஆனால் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நமக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. அதனால் அநேக நேரத்தில் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்ப நேரத்தில் நமக்கு வலிமையை தருவது, ஆற்றலை தருவது நற்கருணை, ஒரு புதிய நம்பிக்கை தருவது நற்கருணை. இதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. எங்கோ உட்கார்ந்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறவரும், நம்முடைய பாடுகளை கஷ்டங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் நம்முடன் பயணிக்கிற ஆண்டவர், நம்முடைய துன்பத்தில் நெருக்கடியில பயணிக்கிற ஆண்டவர், வார்த்தையின் வழியாக தம்மை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர், பரிசுத்த நற்கருணையின் வழியாக நம்முடைய அகக்கண்களை திறந்து நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவர். அப்பேற்பட்ட கடவுளுக்கு
நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கடந்து நாம் வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த வெற்றியான ஜெயம் நிறைந்த வாழ்வாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக்கொள்வார்.